வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பி தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் அண்ட் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், பத்துப்பாட்டு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? பத்துப்பாட்டு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? சரியான விடை மயிலைநாதர். செகண்ட் கொஷின், நாலடியார் என்ற நூலை முப்பாலாக பகுத்தவர் யார்? நாலடியார் என்ற நூலை முப்பாலாக பகுத்தவர் யார்? சரியான விடை தருமர். தேர்ட் கொஷின், குறுந்தொகை என்ற நூலுக்குரிய தெய்வம் எது? குறுந்தொகை என்ற நூலுக்குரிய தெய்வம் எது? சரியான விடை முருகன். ஃபோர்த் கொஷின், வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பாவால் பாடப்பட்ட நூல் எது? வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பாவால் பாடப்பட்ட நூல் எது? சரியான விடை மதுரை காஞ்சி. ஃபிஃப்த் கொஷின், சிறுபான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? சிறுபான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? சரியான விடை நல்லியங்கோடன். சிக்ஸ்த் கொஷின், வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? சரியான விடை பட்டினப்பாலை. செவன்த் கொஷின், பத்துப்பாட்டில் காலத்தால் பிந்தைய நூல் எது? பத்துப்பாட்டில் காலத்தால் பிந்தைய நூல் எது? சரியான விடை திருமுருகாற்றுப்படை. எய்த் கொஷின், திரு ஆவினன்குடி என்று அழைக்கப்படுவது? திரு ஆவினன்குடி என்று அழைக்கப்படுவது? சரியான விடை பழனிமலை. நைன்த் கொஷின், விருந்தினர் பிரியும் போது கரிகாலன் எத்தனை அடி நடந்து வந்து வழி அனுப்புவான்? சரியான விடை 7 அடி. 10th கொஷின், கற்பு ஒழுக்கத்தின் சிறப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? கற்பு ஒழுக்கத்தின் சிறப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? சரியான விடை குறிஞ்சிப்பாட்டு. 11th கொஷின், ஜவ்வாது மலைப்பகுதியை ஆட்சி செய்தவன் யார்? ஜவ்வாது மலைப்பகுதியை ஆட்சி செய்தவன் யார்? சரியான விடை நன்னன். 12th கொஷின், கிடங்கில் என்ற பகுதி தற்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? கிடங்கில் என்ற பகுதி தற்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? சரியான விடை திண்டிவனம். 13th கொஷின், நாகம் கொடுத்த ஆடையை சிவனுக்கு கொடுத்தவன் யார்? நாகம் கொடுத்த ஆடையை சிவனுக்கு கொடுத்தவன் யார்? சரியான விடை ஆய். 14th கொஷின், கூத்தரை களம்பெறும் கண்ணுலர் என்று குறிப்பிடும் நூல் எது? கூத்தரை களம்பெறும் கண்ணுலர் என்று குறிப்பிடும் நூல் எது? சரியான விடை மலைபடுகடாம். 15th கொஷின், பத்துப்பாட்டில் ஆசிரியப்பாவால் அமைந்த நூல்களின் எண்ணிக்கை? பத்துப்பாட்டில் ஆசிரியப்பாவால் அமைந்த நூல்களின் எண்ணிக்கை? சரியான விடை 8 நூல்கள். 16th கொஷின், நாலடியார் என்ற நூலுக்கு அதிகாரம் வகுத்தவர் யார்? நாலடியார் என்ற நூலுக்கு அதிகாரம் வகுத்தவர் யார்? சரியான விடை பதுமனார். 17th கொஷின், திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்படுவது? திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்படுவது? சரியான விடை திருச்செந்தூர். 18th கொஷின், சிவனை
காரி உண்டி கடவுள் என்று குறிப்பிடும் நூல் எது? சிவனை காரி உண்டி கடவுள் என்று குறிப்பிடும் நூல் எது? சரியான விடை மலைபடுகடாம். 19th கொஸ்டின். கொடைமடம் என்றவுடன் நினைவுக்கு வருபவர் யார்? கொடைமடம் என்றவுடன் நினைவுக்கு வருபவர் யார்? சரியான விடை பேகன். கொஸ்டின் நம்பர் 20. தோல் படுக்கை பற்றி குறிப்பிடும் நூல் எது? தோல் படுக்கை பற்றி குறிப்பிடும் நூல் எது? சரியான விடை மலைபடுகடாம்.